ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம தலைமுறைகள் நல்லா இருக்கணும்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய தலங்கள் என்னென்ன, அதோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது ராமேஸ்வரம் தான். எல்லாருமே தெரியும், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றாங்க. ராமேஸ்வரம் எவ்வளவு சிறப்பு பெற்றதுன்னு. ராவணனை சம்ஹாரம் செஞ்ச பாவம் தீர்றதுக்காண்டி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு ராமர் வழிபட்ட தலம் தான் ராமேஸ்வரம். இங்க ராமர் பிரதிஷ்டை செஞ்ச சிவனை ராமலிங்கம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம அனுமனும் இந்த சிவனை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. அந்த லிங்கத்துக்கு பேரு விஸ்வலிங்கம் சொல்றோம். இது காசி யாத்திரை போயிட்டு வரவங்களுக்கு இங்க வந்து தீர்த்தங்கள்ல நீராடி ராமநாதரை கங்க நீரால அபிஷேகம் செஞ்சா மட்டும்தான் யாத்திரை போயிட்டு வந்த பலனை உண்டாகுமா. கோவிலுக்கு ஏத்தாப்புல ஒரு கடல் இருக்கு. அந்த கடலை நம்ம அக்னி தீர்த்தம் சொல்றோம். இதுதான் பிதுர் தர்ப்பணம் செய்யறவங்களுக்கு அமாவாசை அன்னைக்குனா அந்த தீர்த்தங்கள்ல நீராடிட்டு ராமநாத சுவாமியை வழிபடுறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்கறது பண்ணாரி மாரியம்மன் கோயில். இதோட தல வரலாறு, இந்த கோயில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, காட்டு பகுதியில் மேய்ஞ்சிட்டு இருந்த பசுக்கூடத்துலேருந்து ஒரு பசு மட்டும் வேங்க மரத்தடியில் போய் தானா பால் சுரந்துட்டு நின்றுச்சான். இதை பார்த்து ஆடு மேய்க்கிறவன் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா புத்துக்கடியில் சுயம்பு திருமணியா இருக்கிறத பார்த்தான். கேள்விப்பட்டு ஊரார்கள் எல்லாம் வந்து பார்த்தபோது அங்கிருந்து ஒருத்தவங்களுக்கு சாமியாடி, நான் இங்கே பண்ணாரி மாரியம்மன் வீட்டில் இருந்து உங்க எல்லாருக்கும் அருள் புரிவேன் அப்படின்னு வரமளிச்சாங்களாம். இதனால அங்கே கோயில் அமைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. இங்க இருக்கிற அம்மன் தெற்கு நோக்கி வீட்டு இருக்கிறாங்க. இங்க புற்றுமண்ணே பிரசாதமாக தரப்படுது. செவ்வாய், வெள்ளி, ஆடி அமாவாசை நாட்கள்ல அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புவனம். இது காசிக்கு நிகரான தலமாக சொல்லப்படுது. வைகை ஆற்றோட கரையில் உள்ள பிதிர்த்தலமான இதுக்கு பிதிர்மோச்சபுரம், புஷ்பவன காசிங்கிற சிறப்பு பெயர்களும் இருக்கு. இங்க தர்ப்பணம் செஞ்சு இறந்தவங்களோட அஸ்தியை ஆத்துல கரைச்சா அவங்க நல்ல கதி பெறுவாங்கன்னு சொல்றாங்க. அப்பர், சுந்தர, சம்பந்தர் மூவரும் இங்க வந்தபோது வைகை கரையில் உள்ள மணல் எல்லாமே சிவலிங்கமா தெரிஞ்சிச்சான். அதனால காலால மிதிக்க விரும்பாம மறுகரையில நின்று வழிபட்டாங்களாம். அவங்க தரிசனம் பண்றதுக்காண்டி நந்தியும் விலகி நின்றுச்சான். இதனால இங்க உள்ள நந்தி கொஞ்சம் சாஞ்ச நிலையில இருக்கும். அடுத்தது அழகர் கோயில். திவ்ய தேசங்கள்ல ஒன்றான அழகர் கோயில்ல கள்ளழகர் வந்து அருள் பாலிக்கிறார். மலைத்தலமான இங்க சோலைமலை முருகனும் கோயில் கொண்டிருக்கிறார். காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பசாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இவருக்கு முன்னாடி சத்தியம் செஞ்சு வழக்கு தீர்க்கிறது இன்னைக்கு நடைமுறையில இருந்துட்டு வருது. அமாவாசை நாள்ல இங்க உள்ள நூபுர கங்கையில நீராடி வழிபடுறது ரொம்ப சிறப்பு மிக்கது. இங்க உள்ள தீர்த்தத்துல நீராடினா தோல் நோய் தீரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாபநாசம். இது நவகைலாய தலங்கள்ல முதல் தலமாக இந்த பாபநாசநாதர் கோயில் இருக்கு. தாமிரபரணியோட கரையில அமைந்த இந்த தலத்துல அகத்திய சிவபார்வதியோட திருமண குலத்தை தரிசனத்தை பெற்றார். கருவறையின் பின்புறம் உள்ள பிரகாரத்துல கல்யாண சுந்தரராக ரிஷபத்தின் மீது வந்து சிவனும் அருகில் அவருடைய மனைவி லோபமுத்திரையும் அகத்தியருக்கு காட்சி தருகிறது. கங்கை நதி தன்னோட சேர்ற பாவத்தை ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தாமிரபரணி ஆற்றுக்கு வந்து நீராடி போக்கிக்கிறதாக ஐதீகம். சித்திர புத்தாண்டு நாள்ல இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இங்க உள்ள பாபநாசர் சிற்பம் ருத்ராட்சத்தினால ஆனது. ஆடி அமாவாசை அன்னைக்கு தாமிரபரணியில நீராடி முன்னோர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது அச்சிறுபாக்கம் ஆச்சிபுரீஸ்வரர் கோயில். இந்த அச்சிறுபாக்கம்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, திரிபுராசுரர்களை அடக்க நினைச்ச சிவன் தேர்ல புறப்பட்டாராம். ஆனா அப்ப முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்க மறந்துட்டு போயிட்டாராம். இதனால விநாயகர் வந்து தேரோட அச்சை முறிச்சு சிவனை தடுத்தாராம். உண்மையை உணர்ந்த சிவனும் உலகபூர்வமா விநாயகர் மனசுல நினைச்சு தேரு சரியானச்சான். தேரோட அச்சு முறிஞ்ச இடமான அச்சிறுபாக்கத்துல தான் சிவனுக்கு கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. இத்தலத்துல இறைவன் ஆச்சிபுரீஸ்வரங்கிற திருநாமத்தோட விளங்குறாரு. இவரை அமாவாசை நாள்ல வழிபட்ட முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். அடுத்து